தையல் சென்டர் வச்சு அதுல வர்ற பணத்துல பெண்களுக்கு வட்டி இல்லாம பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க ஒரு தோழி. இல்லாதது நினைச்சு நாம ஏன் வருத்தப்படணும்? நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் பயனுள்ளதா மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா செய்யறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுக்கு குடும்பத்தாரோட சப்போர்ட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய கோஸ்டார், என்னுடைய ஃப்ரெண்டு ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு நீ பெயின் நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டப்ப அவங்கள எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தப்ப அதை தீர்த்து வச்ச டாக்டர் கண்ணன் புகழேந்தி, ஒரு ஸ்போர்ட்ஸ் டாக்டர், அவர்கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்து. ஏன்னா அவங்க வீட்டுல நீ நடந்தன்னா கீழே விழுந்துடுவ, இடுப்பு எலும்பு உடைஞ்சு போயிடும், அப்ப நீ ஆஸ்பத்திரியில படுத்திருந்தேன்னா நாங்க தான் உங்களை பக்கத்துல பாத்துக்கணும், இப்படி எல்லாம் டிஸ்கரேஜிங்கா பேசுவாங்க. அதனால அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி பேசி எல்லாம் பண்ணினப்போ அவங்க வீட்டுல இருக்கவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ என்ன நிர்மலா மாதிரி மேடை ஏறி ஆட போறியா? எதுக்கு உனக்கு ஸ்போர்ட்ஸ் டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்? எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்துனாங்க. இப்ப அவங்களால நடக்கவே முடியல. இப்பவும் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லாம் உனக்கு வயசாகி போச்சு, அவ்வளவுதான், அதனாலதான் இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அந்த ஃப்ரெண்டு இப்ப என்ன பாக்குறப்ப சொல்றாங்க, இந்த வயசுலயும் நீங்க ஆடுறீங்க, ஆனா என்னால முடியலையே, நடக்க கூட முடியலையே அப்படின்னு ரொம்ப பாவமா சொல்றாங்க. ஆனா நான் அவங்கள எனக்கு இந்த வயசுலயும் ஆட்டத்துக்கு காரணமான டாக்டர் கண்ணன் புகழேந்தி கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எல்லா உதவியும் செஞ்சேன். அதாவது அவங்கள அழைச்சின்னு போய் காட்டி பேசி எல்லாம் பண்ணேன். இருந்தும் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கலையே, என்ன செய்யறது?